ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் ப்ரோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, விவோவோட தரப்புல இருந்து ஒரு தரமான போனா நான் நினைச்சேன். ஆனா அது எவ்வளோ என்னையே கொஞ்ச நேரத்துல குழப்பி விட்ட மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், ஓகேங்களா? அது நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சில விஷயம்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் பக்ஸ் இருக்கா தெரில வேறு. நான் உங்களுக்கு அது ப்ரூஃபோட உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யாராவது பட்ஜெட்டில் நான் ஒரு மொபைல் வாங்க போகிறேன், ஒரு 10,000 12,000 ஒரு நல்ல ஒரு மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே நிறைய பேர் விவோவை தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஐ மீன் நானே நிறைய பேருக்கு விவோ தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். பிகாஸ் இப்போ அந்த ரீசெண்டில் நல்லா அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவோ டேன்னு ஒன்று வரப்போகுது. அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மெயினான சீரியஸ் டி சீரியஸ் அண்டு அந்த எக்ஸ் சீரியஸ் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி சீரியஸ்லாம் கம்மி விலையில் விடுறாங்க. ஈவன் T1Xே கம்மி விலையில் லான்ச் ஆக மாதிரி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் வாங்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும், இல்லை எனக்கு இந்த மாடல் தான் வேணும் அப்படின்றவங்க, இல்லை ஆல்ரெடி இதை வாங்கினவங்களுக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. HD+ அங்கே தான் ப்ளஸ்ஸு, பட் ஆனால் ஒரிஜினலாக ப்ளஸ்ன்ட்டு நமக்கு வாங்கினவங்கள்ட்ட தான் தெரியும், ஓகேங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பூஸ்ட் பண்ணுறது வெறும் 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் 18 கொடுத்துருக்கலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். சின்ன பட்ஜெட்டில் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். மீடியாடெக் தரப்புலேருந்து ரொம்ப வேற லெவலான டைமென்சிட்டி கிடையாது, ஓகேங்களா? ஹீலியோ கிடையாது, P35 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. P35 ப்ராசஸர். ஸோ அந்த அளவுக்கு இது ஒர்த்தாக கேட்டின்னு வச்சுக்கோங்களேன். கேமிங்லாம் சுத்தமாக இல்லை, வலிகாது. கேமிங்லாம் அந்த டெம்பிள் டான்ஸ் அபேஸ் ஆஃப் இறக்கி நீங்கள் விளையாண்டே முடிஞ்சு போச்சு அந்த ஃபோனு. ஸோ நார்மல் யூசேஜஸ்க்கு நான் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் ஃபோன் பேசுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வேணால் இந்த ப்ராசஸர் நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? தென் அடுத்ததான் இதோட கேமராஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்க்க சொல்ல, அதாவது இப்போ என்னன்னா, இப்போ மக்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது கேமரா அப்போல்லாம் சின்னதாக இருந்தது, இப்போலாம் பெரிய பெரிய வச்சாதான் ஓகே இது பெரிய மெகா பிக்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறதுல இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இது பின்பக்கத்தில் மொத்தம் 2 கேமராவோட பெருசை பற்றி சொல்லி 50 மெகா பிக்சல் லெவலுக்கு தான் கொடுத்த மாதிரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 50 மெகா பிக்சல் கிடையாது. பேக்கில் 13 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் டெப்த்து. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயம் தான். என்னன்னா 5 MP, அதாவது அழிஞ்சு நான் இருக்கான்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. 5 MPலாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 5 MPயில் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா, ஓகேங்களா? ஸோ கேமராஸ்க்குலாம் நான்லாம் இது எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ நார்மலாக எடுத்துக்கு வந்தாங்க, சும்மா ஃபோட்டோ நிறைய பேர் ஃபோட்டோ சும்மா எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சென்சார், ஓகேங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேரியண்ட், ஓகேங்களா? மொத்தம் 2 வேரியண்ட் தான் இவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ 64GB 4GB RAM, அதே மாதிரி 32GB அண்டு 3GB RAM, ஓகேங்களா? ஸோ இந்த 2 வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த 2 வேரியண்ட்டில் இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னா 4GB RAM 64GB பற்றி தான் இப்போ நான் பேசுகிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க. இதோட ரேட் இப்போது ஸோ என்னன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் இந்த கோல்டு வேரியண்ட், அதாவது மொத்தம் 2 இருக்குது, பிளாக் இருக்குது, கோல்டு இருக்குது. இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிளாக் கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணதில் 12,500 கிட்ட, 489 சம்திங் 500, ஓகேங்களா? 500 போட்டது, சரி, ஓகே, நல்ல விஷயம் வரேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னு இந்த கோல்டு பக்கம் போனேன். இப்போ தான் 16,000 15,000 கிட்ட போட்டுருந்தது. ஸோ அதனால் நம்ப முடியலன்னா ஒரே ஸ்பெசிஃபிகேஷன், நான் எதனா இருக்கா, எதனா வித்தியாசம் இருக்கா பார்த்துனே இருந்தேன். என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்ட்டு பார்த்தா அது வெறும் பக்கு. அந்த பக்குக்கு என்னன்னா, நான் பை லிங்க் கொடுக்குறேன், அந்த பை லிங்க்லையும் போகுது. இப்போது டேரெக்டாக இப்போ யாராவது 15,000 கொடுத்து அந்த ஃபோன், அதாவது 12,500 ஃபோனை 15,000 கொடுத்தே வாங்குற அளவுக்கு அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஒரு அவேர்னஸாக தான் நான் சொல்கிறேன். சில பேர் ஆர்டர் பண்ணுறது, வேகமாக ஆர்டர் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் அர்ஜென்ட்டாக சரி ஓகே இதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் ஒரு காசு வேஸ்ட் பண்ண விரும்பல. அதை 2,000 எக்ஸ்ட்ரா நீங்கள் யாருக்கும் கொடுக்க தேவையில்ல, ஓகே? அதனால கவனமாக பார்த்துக்கோங்க. தென் இன்னொருஷனா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்கும் சரி கோல்டும் சரி, பிளாக் 12,500, கோல்டு 13,000.
ஸோ ஓகேங்களா, இதான் விஷயமே டோட்டலாக. ஓகேங்களா, இந்த ஃபோனை வாங்க போகிறீங்களா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனுக்கு நான் இதுவே கொடுக்க மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இதே ஸ்பெசிஃபிகேஷன் இதே எல்லாமே ஒன்று தான், பர்டிகுலர் ஓகேங்களா, எல்லாமே ஒன்று தான். ரியல்மியோட C31 எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதோட விலையே வெறும் 9500 ரூபாய் தான். அதே ஸ்பெக்கர் தான். இதுக்கு என்ன கொடுத்தாங்களோ, இது 12500 ரூபாய் கூட இருக்கட்டும், 12500 ரூபாய்க்கு அது 9000 ரூபாய் எவ்வளோ மேடு தான் நான் சொல்லுவேன். இது HD ப்ளஸ், அது HD டிஸ்பிளே, ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா அதில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 3வது கேமரா ரொம்ப எதிர்பார்க்க தேவையில்ல, 0.3 ஓகேங்களா. அது எதுக்கு குத்தாங்கன்னே தெரியாத அளவுக்கு குத்து வச்சிருக்காங்களா. சரி ஓகே, அந்த 3 கேமரா. மற்றபடி இந்த 2 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது நான் ரியல்மி C31க்கு நான் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இன்னும் நீங்கள் 10,000 ரூபாய்க்குள்ளே பட்ஜெட் இருக்குது அப்படின்னீங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது ரியல்மி C31 ஓகேங்களா. ஓகேங்களா, ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். ஓகேங்களா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சில பக்கெலாம் இருக்குது, இன்னும் போகாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் எந்த ஆர்டராக இருந்தாலும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 4 வந்து பாருங்கள், என்னன்னா இந்த மாடலுக்கு வேறுனா மாடல் அதே ப்ரைஸில் தான் இருக்கா, இல்லை ஒரு 4-5 வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ப்ரைஸ் எங்கெங்கேயோ ஏறுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். இல்லை, ஸோ நானும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன். ஓகேங்களா, அப்படியே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுறேன். ஓகேங்களா, ஸோ லவ் யூ கேஸ், பை. வேற ஒரு வீடியோ தெளிப்போம். அண்டு நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.